சகோதரி ஜானட் அவர்களை வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். அதற்கு முன்னதாக இணைந்து ஊழியங்கள் செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. அதிகால வேளையிலே சகோதரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். கால வேளையிலே எங்களுடன் சகோதரன் குணா அவர்கள் கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். அதே வேளையிலே மாலை வேளையிலே எங்களுடன் சகோதரி வீணு அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார். வீட்டெல்லாம் தவிர்த்து வழங்க சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அந்த நேரமாற்றம் காரணமாக எங்களுடன் பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம் அவர்கள் இணையவில்லை. தொகுத்து வழங்குவார் சகோதரி ஜானட் அவர்கள். இறுதியிலே அந்த வயலை கத்திரதாமே உங்கள் எல்லோரையும் வரவேற்றுக் கொண்டு புதிய வாரத்தையும் கத்தர் ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளையும் உங்கள் எல்லோருக்கும் ஆசீர்வதித்து தருவாராக. இணைய போகிற ஒருவரையும் தங்குதடை என்று இணைய கத்தர் உதவி செய்வாராக. ஆமேன் ஆமேன். ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த ஊழியங்களை செய்கிற ஊழியர்கள் இந்த நாடுகளிலிருந்து இணைகிறார்கள். அவர்களுக்கு இந்த நேர மாற்றம் ஒரு தொல்லையாக இருக்கிறது. அந்த வகையிலே கத்தர் வழி நடத்த வேண்டும். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். அவற்றை நாங்கள் மாற்றி கொடுக்க கத்தர் உதவி செய்வாராக. இந்த வேளையிலும் சௌரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். அவர் வழி நடத்துவார். பிரைஸ் லோட்டமா. ஆமேன் ஆமேன். உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களா. காட் பிளஸ் யூ. ஆமேன். சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடு கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்க லேஸ்டியான குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்க யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. அதிகாரம் 37வது வசனத்திலே கர்த்தர் பட்டயத்தினால் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜன கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும்படி யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 14வது வசனம், ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள், அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதே நேரம் நீதிமொழிகள் 24:6 நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு, ஆலோசனைக்காரர் அநேகராயிருந்தால் ஏன் கிடைக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் நியாயம் விசாரிப்பவர்களும் நகர மூப்பர்களும் நகர வாசலில் வர்த்தகத்துக்காக தொழிலுக்காக கூடுபவரும் இருப்பார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் இந்திய நாட்களிலே தீவினையை நாங்கள் காண்கிறோம். அங்கு நீதிமொழிகள் 24:8-9 தீவினை செய்ய உபாயம் செய்கிறவன் துஷ்டன் எனப்படுவான், தீய நோக்கங்கள் பாவமாம், பரியாசக்காரன் மனுஷருக்கு அருவருப்பானவன் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இந்த நாட்களிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், நீதிமொழிகள் 24:11 மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களை கொலை உண்ண போகிறவர்களை விடுவிக்க கூடுமானால் விடுவி என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், இதிலே நாங்கள் 2 காரியத்தை பார்த்தோம். நேற்றைய நாள்ல இஸ்ரவேல் தேசத்தில இருந்து இந்த 2 வசனமும் எனக்கு வந்தது. இதை வைத்து ஜெபிக்கும்படி சொல்லி இருந்தார்கள். அதற்காக நான் அதை எடுத்தேன். நீதிமொழிகள் 14, 11, 14, 24:6 இவர்களுக்கும் எனக்கும் என்ன தொடர்பு என்று நினைக்கிறீர்கள் என்று சொன்னால், என்னுடைய அக்காவின் மகள், அவர் ஒரு யூதனிலும் அவர் ஒரு லேவி குடும்பத்திலே திருமணத்தை முடித்திருக்கிறார்கள். இதனால் அவர்களின் தொடர்பினால் இவர்கள் எனக்கு ஒரு என்ற பேசுகிற ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருக்கிறார்கள். இவர்கள் 2 வசனத்தை எனக்கு அனுப்பினார்கள். நீதிமொழிகள் 11, 14, 24:6 அதிலே சுகம் உண்டாகும், ஏன் கிடைக்கும் என்று சொல்லி. ஆகவே இந்த வேதத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது வெளிப்பாடு உண்டாகும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்திய நாட்களிலே பாருங்கள், ஆவிக்குரிய வளர்ச்சி பெருக்கம் குந்தி இருக்கிறது. ஏனென்று சொல்லி கண்டால் மனுஷனாகிய நாங்களே காரணமாக இருக்கிறோம். நாங்கள் ஞானம் இல்லாம பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். பாருங்கள், கடைசி காலம் என்று பேசுகிறோம், அதை எப்படி ஜெயிக்க வேண்டும் என்று தெரியவில்லை. ஒரு உண்மையை சொல்லுகிறேன். அங்கு பாருங்கள், பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். இந்திய நாட்களே மனிதனுக்குள்ளே இச்சைகளை பிசாசு போட்டு
பாவம் செய்ய தூண்டிவிட்டு அதன் வழியாய் பிசாசு ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் புகுந்து விடுகிறார். இதற்கு பிறகு அந்த மனுஷனுக்குள் தேவன் இல்லை. அவன் மனிதனுக்குள் புகுந்து, அந்த பிசாசானவன் மனிதனுக்குள்ளே புகுந்து தன்னுடைய காரியத்தை அங்கு நிலைப்படுத்துகிறார். எப்படி எனில் ஆதிகாமம் 3:14 படி தேவனுடைய சாபம் சர்ப்பத்தின் மேல் வருகிறது. அதிலே எழுதியிருக்கிறது, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய் என்று சர்ப்பத்துக்கு அந்த சாபத்தை சொல்லப்படுகிறது. அதனால் இன்றைக்கு மனுஷனுடைய சரீரம் மண். சத்துரு தன்னுடைய தந்திரத்தினால் மனுஷனை பாவம் செய்ய தூண்டி விட்டு தேவனுடைய சத்தியத்தையும் நீதியையும் நிக்க முடியாதபடி அநேகருக்கு அந்த வியாதியை போட்டு மண்ணான சரீரத்திலே அங்கு நின்று கொண்டிருக்கிறார். இதற்கு காரணம் மனுஷராகிய நாங்களே. இதிலும் பாக்கிலும் இன்னொரு வழி சத்துரு உயர்ந்திருக்கிறார். இன்றைய நாட்களிலே ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஓடுகிற ரத்தம், அவனுடைய ஜீவன் இன்று யுத்தம் என்ற போர்வையிலே ஜீவன்ல கூட கை வைத்து விட்டார். நாங்கள் தேவன் எங்களை மனுஷனை கனத்தினாலும் புகழ்ச்சியினாலும் எங்களை நிரப்பி வச்சிருக்க, நாங்களே அவங்களுக்கு விட்டு கொடுக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், சகையு இயேசுவை பார்க்க வேணும் என்று சொல்லி அங்கு அவன் ஆசைப்பட்டான். இயேசுவானவரும் வரும் வழிக்கு முன்னதாகவே இவன் வந்து சேர்ந்து விட்டான். இவன் உயரம் குறைவானபடியால் அந்த கூட்டத்திலே இயேசுவை காண முடியவில்லை. அதனால் இயேசுவானவர் வரும் பாதையில் இருந்த ஒரு அத்தி மரத்திலே அவரை காண அவன் ஏறிக்கொண்டான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இயேசுவானவர் அந்த இடத்தை அடைந்தது நின்று அத்திமரத்தை அண்ணாந்து வந்து சகையு என்று பெயர் சொல்லி அழைத்து கீழே இறங்கி வரும்படி அழைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்கள், ஏனென்றால் சகையு எவ்வளவு பதவி உயர்வில இருந்தாலும் இயேசுவின் பாதத்தண்டைக்கு இறங்கி வர வேண்டும், அறிக்கையிட வேண்டும். அதற்கு பிறகுதான் அவனுக்கு ஆசீர்வாதம். ஆகவே இன்றைக்கு யாரா இருந்தாலும், எந்த உயரத்தில இருந்தாலும், எந்த காரியத்தை நடத்தினாலும் அங்கு இயேசுவின் பாதத்துக்கு வந்தாத்தான் யாருக்கும் சமாதானம் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், சகோயின் வீட்டிலே அவனுக்கு அங்கு இயேசுவானவர் போகிறார். அங்கு எல்லாரும் குற்றம் சாட்டுகிறார்கள், பாவி வீட்டில செல்லுகிறான் என்று. ஆனால் அந்த சபைக்குள்ளே இயேசு வந்த போது அவனுடைய உணர்வு அங்கு தட்டப்பட்ட போது, என்னுடைய ஆஸ்தியின் பாதி ஏழைக்கு கொடுக்கிறேன், நான் நாராவோட அநியாயமாய் பணம் வாங்கி இருந்தால் 4 மடங்கு திருப்பி கொடுக்கிறேன் என்று சொல்லப்படுகிறதை காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், இயேசுவானவர் இவன் பாவத்தை மன்னித்து வீட்டுக்கு மீட்பு உண்டாக்கி ஆபிரகாமின் குமாரன் இயேசுவின் சீடர் என்று நாங்கள் இன்றைக்கு பார்க்கிறோம். ஆகவே இயேசுவிடத்திலே வந்தால்தான் யாருக்கும் சமாதானம், எவருக்கும் சமாதானம் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் எவ்வளவு உயரத்தில் இருக்கலாம், எவ்வளவு பணத்தில் இருக்கலாம், எவ்வளவு அந்தஸ்தில் இருக்கலாம், எவ்வளவு உயரத்திலும் இருக்கலாம், ஆனா இயேசுவிடத்தில இறங்கி வந்தால்தான் அங்கே சமாதானம் உண்டாகும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆகவே இந்திய நாளை ஜெபத்துக்காக நாங்க கடந்து செல்வோம். கர்த்தர் கூட இருந்து வழி நடத்துவாராக. டோலி சிஸ்டர் ஆயுத்தமா நிக்கிறாங்க. ஓகே, நீங்கள் கிறிஸ்தவர்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேணும் என்று சொல்லி அங்கு சத்தியத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடி அவனை எதிர்த்து நின்று ஜெயம் எடுக்க அங்கு சுகம் உண்டாக செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி இயேசுவே. இந்த புதிதான நாளை எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க போற உங்களோட கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறேன் அப்பா. நாங்க ஒரு மனதோடு ஆண்டவரே இந்த அசுத்தமான இடங்கள்ல இருக்கிற அந்த மக்களை நோக்கி பார்க்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று கூறியபடி ஆண்டவரே, இந்த மக்களுக்குள்ளே ஆண்டவரே அவங்களோட கண்களை திறந்து ஆண்டவரே, அவங்கள செவிகளை திறந்து அவங்கள இரத்தத்தினால கல்வி அவங்களை
உங்களுக்குரியவர்களாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அவங்களை கண்களை திறக்கிற நீர் ஐயா அப்பா. அவருடைய வார்த்தை உங்களோட வார்த்தையின் மூலமாக அவங்களை ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அவங்களுக்கு ஒரு தேவ பயத்தை மன தாழ்மையை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொன்ன கர்த்தர் இப்பொழுதும் எங்கள் மத்தியில் இருந்து எங்களுக்கு நாங்க கேட்கறதுக்கு அதிகமாக கொடுக்க வல்லவரா இருக்கிறாரப்பா. இந்த மக்கள் இந்த கடைசி காலத்துல அழிந்து போகாத வண்ணமாக ஆண்டவரே அவர்களுக்கு உங்களோட தேவ அன்பை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அவங்களோட அன்பு தான் அவர்களை ரட்சிக்க கூடியதா இருக்கிறது. அனுப்படி ஆண்டவரே அந்த தேவ தயவை கொடுத்து ஆண்டவரே உங்கள் இரக்கத்தின் ஆவியை கொடுத்து அவர்களுக்குள்ள ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்க மன தாழ்மை உள்ளவர்கள் மூலம் ஆண்டவரே பேசுறவள் உங்களோட வார்த்தைகளை கூறி பேச வல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆமீனப்பா. பாவம் எல்லாம் மறந்தது, நோய்கள் எல்லாத்தையும் தீர்த்து ஆண்டவரே உங்கள் இரத்தத்தினால அவர்களை கழுவி நீங்க பரிசுத்தமா இருக்க போல அவர்கள் பரிசுத்தமாக்கி இந்த கடைசி நாட்கள் ஆண்டவரே ஆத்துமாக்கள் எல்லா இடங்களையும் அழிந்து போகிறார்கள் ஆண்டவரே. கடவுள் இயேசுவின் முகத்தை பார்க்காமைக்கு ஆண்டவரே எங்கெல்லாம் போகிறார்கள். அது உங்களிடத்தில் இருந்து தான் ஆண்டவரே ஜீவனை நானும் வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி உங்கள் ஜீவனை அவர்களுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அவங்களால முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. அப்படி இந்த மக்களோட கண்களை திறந்து அவர்களுக்கு அப்பா உங்களோட தீமையான வழியில் போகாதவன் நம்ம அந்த இரத்த கொட்டைகள் மறைத்து வைத்து அவருக்கு ஒரு புதிதான ஜீவனை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறாதவர். இன்று நீங்க தான் எங்களுக்கு தேவனால ஒரே ஒரு தேவனாக எங்களுக்குள்ள இருக்கிற தேவனுக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. எங்களோட ஆவியின் ஆத்மா சரீரத்தை நீங்க ஒவ்வொரு நிமிடம் புதிதாக்கி என்ன விதமான பிரச்சனைகள் சூழ்நிலைகள் வந்தாலும் ஆண்டவரே உங்களோட கிருபையின் மூலமாக யாவரையும் வழி நடத்தி கொண்டு வர கிருபைகளுக்காக நன்றி. வாக்கு தத்தம் இன்னும் அந்த வாக்கு தத்தங்களை எங்கள் மூலமாக நிறைவேற்றி கொண்டு வர்ற உங்களோட சித்தத்துக்கான நன்றி செலுத்துறேன் ஆண்டவர். அந்த கால சத்தம் வரும் பொழுது ஆண்டவரே அவர் ஒவ்வொருத்தரும் உங்களோட சத்தத்துக்கு இன்னும் அதிகமாக செவி கொடுத்து யாவருக்கும் தாழ்மையான ஆவியின் தேவ பயத்தையும் கொடுத்து வழி நடத்தபடியாக ஜபிக்கிறேன் அப்பா. வழி தப்பி போறப்பா நீங்க கெட்ட குமாரனை எப்படி நீங்க சந்தித்தீர்களோ அது மாதிரி ஆண்டவரே இந்த ஆத்மாக்குள்ள ஒரு பெரிதான அற்புதத்தை ஆத்மாக்களுக்குள்ள பெரிதான அற்புதத்தை செய்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். அவங்களோட மன கண்களையும் அவங்களோட செவிகளையும் திறந்திருக்கிறபடியா நன்றி அப்பா. உங்களால முடியாத காரியங்கள் ஒன்றும் இல்லை. இயேசு நாமத்தினால் எதை கேட்டாலும் நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னபடி ஆண்டவரே கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்னபடி ஆண்டவரே நாங்க கேட்கும் பொழுது ஆண்டவரே நீங்க எங்களுக்கு அதிகமாக கொடுக்க வல்லவராய் இருக்கிறீங்க. அதுக்காக நன்றி செலுத்துறேன். ஆமைய வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவரை யாவரும் என்னிடத்தில் வாருங்கள் கூறியபடி இந்த உலகம் எங்கும் அழிந்து போகிறது ஆண்டவரே. அந்த ஈரானிலையும் இஸ்ரவேலிலும் உள்ள அந்த பிரச்சனையிலையும் ஆண்டவரே எத்தனை ஆத்மாக்கள் அழிந்து போகிறார்கள் அப்பா. அவர்களையும் கண்ணோக்கி பார்க்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்க கூட பரிசுத்தமான ஆவியான எல்லா இடங்களும் உலாவி கண்டு திரிகிறபடியா நன்றி. உங்கள் சுத்தத்தின்படி யாவரையும் ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசு நாமத்தின் மூலம் என் பிதாவே நன்றி அப்பா. மறுபடியும் சிஸ்டர் ரீட்டா இந்த டைம் பிரச்சனைகளால மக்களுக்கு ஊழியக்காரர்களுக்கு வராமலும் தடையாக இருந்தாலும் ஆண்டவரே எல்லாவற்றையும் இயேசு நாமத்தின் மூலம் அத்தட்டுகிறேன் என் பிதாவே அப்பா. இந்த அதிகாலை நேரத்திலே ஆண்டவரே அவர்கள் வந்து உங்களோட ஊழியத்துக்கு ஆண்டவரே எவ்வளவு டைமை கொடுத்து செய்யற அந்த ஊழியங்களை நீங்க நோக்கி பாக்குறீங்க ஆண்டவரே. லெஸ்லி சிஸ்டர் ரீட்டா குடும்பத்தை ஆண்டவரே உங்க ரத்தத்துக்குள்ள மறைத்து வைத்து ஆண்டவரே ஒரு புட்ட வாழ ப்ரொடெக்ஷன் அவங்களோட வேலை அடைத்து அவர்களை காக்கும்படியாக ஜபிக்கிறேன். எந்த விதமான அசுத்தமான எந்த விதமான ஆவியும் அவங்களை தொடாத வண்ணமாக நீங்க தான் பாதுகாத்து கொண்டு வர்ற கிருபைகளுக்காக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி 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 இயேசுவே. சிஸ்டர் ஜென்னட்டுக்காக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. உங்களோட சித்தத்தின்படி நடந்துங்க. உங்களோட வாக்கு தத்தத்தை செய்தவர் இனிமேலும் செய்ய வல்லவரா இருக்கு. இந்த அருமையான வெளிப்படுத்துதல் இந்த காலை நேரம் சிஸ்டர் கொடுத்து நீங்க வழி நடத்தி கொண்டு வர்ற கிருபைகளுக்காக நன்றி அப்பா. அது மூலமாக நான்
நாங்களும் கற்றுக்கொள்வதற்கு எங்களோட மனக்கண்களையும் திறந்து இன்னும் அதிகமாக ஒவ்வொரு ஊழியர்களையும் உங்களுக்கு முன்பாக தாழ்மையா இருப்பதற்கு எங்களுக்கு உங்களோட பரிசுத்தமான அன்பை அனுப்பி எங்களையும் நீங்க பரிசுத்தமா இருக்க போல எங்களையும் வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறேன். வேற போல சிஸ்டர் பிரதர்ஸ் யாவரும் என்ன தடையா இருந்தாலும் நீங்க அவங்க கூட பேசுங்க, அவங்க கூட இருங்க. எல்லா தடையை நீக்கி நாளைக்கு யாவரையும் சரியான நேரத்தை கொண்டு சேர்க்க போறபடியா நன்றி செலுத்துறேன். எல்லா கனமகிமே உங்களுக்கு உரியது. இயேசுவின் மூலம் என்னை தாழ்த்தி ஜெபிக்கிறேன் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன். நாங்கள் ஜெபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி டோலி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவார். நேரத்துக்கு வந்ததுக்காய் நன்றி சொல்லுகிறேன். நானே மறந்து விட்டேன். ஆனாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர். காட் பிளஸ் யூ. நாங்க குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரதர். ஓகே, நீங்கள் இந்த இந்திய நாட்கள்ல இந்த யுத்தங்கள் இருக்கிறதை நீங்க காண்கிறீர்கள். ஆகவே எந்த உயரத்திலே எந்த மனுஷன் இருந்தாலும் இயேசுவின் பாதம் அண்டையில இறங்கி வரக்கூடிய ஒரு நல்ல இருதயத்தையும் சிந்தியும் அவர்களுக்குள்ளே சிருஷ்டிக்க வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இஸ்ரவேல் தேசத்துக்காக, ஈரான் தேசத்துக்காக, அமெரிக்கா தேசங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அங்கு நாங்கள் பிரிவினை அல்ல, தேவன் எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ண வந்தவர் என்பதை அவர்கள் உணர்ந்து அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் பரிசுத்த ஆவியான தேவனுடைய ஒத்தாசையோடும் உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து நன்றி சொல்லுகிறோம் ஐயா. சமாதான பிரபுவாய் இருக்கிறவரே உம்மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் கர்த்தாவே, சகோதரி மூலம் சொல்லப்பட்ட ஆண்டவரே ஜெப குறிப்புக்காக உங்களை நோக்கி பார்க்கிறோம். உலகம் முழுவதும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தாவே தகப்பனே ஏங்கிக் கொண்டிருக்கிற இந்த வேளையில ஆண்டவரே தகப்பனே, உம்முடைய கிருபைக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த யுத்தங்கள் நடக்கிற தேசங்களுக்காக உங்களை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த வேளையிலும் ஆண்டவரே, முந்திய காலங்களிலும் யுத்தங்கள் அநேகமாய் இருந்தது. ஆனால் இப்பொழுதோ எந்த இடத்துல எது நடந்தாலும் ஆண்டவரே காணக்கூடிய ஒரு காலத்துல நாங்க இருக்கிறபடினால ஆண்டவரே நடக்கிற யுத்தங்கள் நிமித்தம் ஒவ்வொருவருடைய இருதயங்களும் கலங்கி இதோ நிற்கிறது கர்த்தாவே. இப்பொழுதும் யுத்தத்துல ஈடுபட்டு கொண்டிருக்கிற இந்த நாடுகளுக்காக நாங்க செபிக்கிறோம் கர்த்தாவே. அதற்கு தலைமை தாங்குறவர்களுக்காக நாங்க செபிக்கிறோம் ஐயா. தேவனே, நீர் சமாதானத்தை விரும்புகிற தேவன் ஆண்டவரே. இந்த வேளையிலும் இந்த யுத்தத்துல ஆண்டவரே ஈடுபடுகிறவர்களுடைய இருதயங்களை கர்த்தர் தொட்டு ஆண்டவரே அவர்கள் தங்களுடைய வல்லமைகளையும் வல்லரசுகளையும் ஆண்டவரே நம்பி நிற்கிற இந்த ஆண்டவரே காரியத்தில் இருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டு கர்த்தாவே, நீர் ஒருவரே இருக்கிறீர் என்பதை, நீர் சமாதானத்தை விரும்புகிறீர் என்பதை உணர்ந்த கர்த்தாவே, இவைகளில் இருந்து பின்வாங்கி இந்த நாடுகளுக்குள்ள சமாதானங்கள் கொண்டு வரத்தக்கதாக அந்த வழிகளை கர்த்தர் உண்டு பண்ணி கொடுக்க வேண்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, தலைமை பகுதிகளில் இருக்கிறவர்கள் ஆண்டவரே இந்த யுத்தத்துக்காக திட்டங்களை தீட்டி கொடுக்கிறவர்களுடைய இருதயங்களில் கர்த்தர் பேசி இதோ அவர்கள் ஆண்டவரே நல்ல முடிவுகளை எடுத்து தங்களுடைய வாழ்க்கைகள், வாழ்வியல்கள், ஜனங்களுடைய வாழ்க்கைகள், வாழ்வியல்கள், ஒரு நாட்டின் பொருளாதாரம் ஆண்டவரே, ஒரு தேசத்தின் ஆண்டவரே தகப்பனே, அந்த பொருளாதாரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே கவனத்தில் கொண்டு தகப்பனே தங்களை மாற்றி கொள்ள ஒவ்வொரு தேசத்தில் ஆண்டவரே போராடுவதற்காக ஆயத்தப்படுகிறவர்களுடைய இருதயங்களை உடைத்து ஆண்டவரே தகப்பனே அந்த தேசங்களில் சமாதான சூழல்களை கொண்டு வர உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ஒரு மக்கள் அழித்துக் கொள்ளாதபடிக்கு ராஜ்யத்துக்கு ராஜ்யம் விரோதமாய் எழும்பும் என்று சொன்ன காலகட்டங்களில் இருக்கிறோம். ஆனாலும் கர்த்தாவே, வேண்டுதல்களின் நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்படுகிறது என்று சொன்னவர இதோ இப்பொழுதும் நாங்கள் இந்த தேசங்களுக்காக செபிக்கிறோம். இந்த தேசங்கள் எடுத்திருக்கிற ஆண்டவரே முடிவுகளிலிருந்து கர்த்தாவே பின்வாங்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஜனங்களை அழித்து போடாதபடிக்கு, தங்களை தாங்களே அழித்து போடாதபடிக்கு கர்த்தாவே புரிந்து கொண்டு இந்த காலகட்டத்தில் கர்த்தாவே தங்களை மாற்றிக் கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள்
ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ஜனங்கள் அழிக்கிறதை விரும்பாதபடிக்கு சத்துருவானவன் ஜனங்களை அழிக்கிறதற்கு திட்டம் பண்ணுகிறான் என்பதை உணர்ந்து கர்த்தாவே, இதோ தாங்கள் அந்த முடிவுகளிலிருந்து மாறி ஆண்டவரே ஜனங்களை காப்பாற்றுகிறவர்களாக, நல்ல மனமுடையவர்களாக, நல்ல குணங்களுடையவர்களாக, ஆண்டவரே ஜனங்களை காப்பாற்றுகிற விருப்பமுடையவர்களாக மாற கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அவர்களுக்குள்ள இருக்கிறதான கடின இருதயங்கள், கடினமான குணங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அகற்றியும் ஆண்டவரே இந்த பூமியில நல்ல சமாதானத்தை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உலகம் கொடுக்கிற பிரகாரம் இல்ல, உங்களுடைய சமாதானத்தை கொடுக்க வந்த தேவனே, இதோ அந்த சமாதானத்தை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கருத்துல இந்த தேசங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. இந்த தேசங்களில் ஒரு மாற்றங்கள் வரவும், மறுமலர்ச்சி வரவும், ஜனங்களுடைய அவல நிலைகளை பார்த்து மனம் திரும்ப ஆண்டவரே தகப்பனை உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, அங்கலாய்க்கிற ஜனங்களுக்கு நீர் ஆறுதலாய் இருக்கிறீர் என்பதை உணர்ந்து அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடத்தக்கதான இருதயங்களை கொடுப்பீராக, கண்களை திறப்பீராக. ஆண்டவரே, நீர் ஒருவரே ரட்சகர், நீர் ஒருவரே விடுதலையாளர், நீர் ஒருவரே மீட்பர், நீர் ஒருவரே சகாயர் என்பதை ஆண்டவரே உணர்ந்து கொண்டு மனுஷனுடைய ஆயுத பலமோ, மனுஷனுடைய கர்த்தாவே அறிவியல்களோ ஒன்றும் இல்லை என்பதை, உமக்கு முன்பாக ஒன்றும் இல்லை என்பதை உணர்ந்து நீர் ஒருவரே ஆண்டவரே உடன்படிக்கையின் தேவனாய் இருக்கிற யாவே என்று சொல்லுகிற கர்த்தராகிய தேவன் இந்த உலகத்துல ரத்தத்தினாலே உடன்படிக்கை பண்ணி இருக்கிறீர் என்பதை உணர்ந்து கர்த்தாவே உம்மை நோக்கி இந்த ஜனங்கள் மாற கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மனம் திரும்ப உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த தேசங்களுக்காக மன்றாடுகிறோம். விசேஷமாக இஸ்ரவேல் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே உம்முடைய தேசத்தை நீர் பாதுகாத்து கொண்டிருக்கிறீங்க, இன்னும் பாதுகாப்பீராக. அந்த மக்களுக்கு இன்னும் சமாதானத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, அந்த மக்களுக்கு இன்னும் பலத்தை கொடுப்பீராக. தைரியமா இருக்க உலகம் முழுவதும் ஆண்டவரே அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினாலும் நீர் இருக்கிறீர் என்ற ஆண்டவரே தைரியத்தோடு அவர்கள் இருக்க, மனத்தெளிவோடு இருக்க கர்த்தர் இன்னும் அவர்களுக்கு பலத்தை கொடுத்து அவர்களை தீமையிலிருந்து காத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த தேசத்துல ஆண்டவரே சமாதானங்கள் உண்டாகட்டும், சந்தோஷங்கள் உண்டாகட்டும். இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற மக்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவர்கள் இன்னும் உம்மை அறிந்து கொள்ளவும், இன்னும் அதிகமாய் முழு மனதோடு உம்மண்டியில சேரவும் கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. யாக்கோபினுடைய பாவத்தை நீக்கிற தேவனாகிய கர்த்தரும் இதோ அவர்கள் யாவருடைய ஆண்டவரே அக்கிரமங்களையும் பாவங்களையும் அகற்றியும் அவர்கள் உம்மை எண்ணம் அறிந்து கொண்டு, இவ்வளவு தேவனுடைய அன்பை அறிந்து கொண்டு ஆண்டவரே தகப்பனே மனம் திரும்ப நீரே அந்த மேசியான்னு சொல்லப்படுகிற ஆண்டவரே அந்த ரட்சகர் என்பதை உணர்ந்து உம்மண்டையில வந்து உம்மை ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு எண்ணம் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கருத்துல இந்த தேசங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நல்ல சமாதானத்தோடும் நல்ல சூழல்களோடும் உலகம் முழுவதும் ஆண்டவரே தகப்பனே நல்ல செய்திகளை நாங்கள் கேட்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய கருத்துல இந்த தேசங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து அந்த தேசங்களின் தேவைகளை சந்திப்பீராக. அந்த தேசத்துல கர்த்தாவே இருக்கிறதான சூழல்களை மாற்றி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இப்பொழுதும் இந்த சங்கம ஊடகத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த சங்கமம் ஊடகம் மூலம் செய்யப்படுகிறதான ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் கேட்டு பதில் கொடுக்கிற தேவனாகிய கர்த்தர் இதோ கர்த்தர் இன்னும் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஊடகத்தின் ஊடாக சொல்லப்படுகிறதான தேவ செய்திகள், ஜெபங்கள், பாடல்கள் தேவனை மகிமைப்படுத்துகிற ஒவ்வொரு காரியத்திலும் பரலோகம் மகிமைப்படுத்தும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அதற்கு அது மாத்திரமல்ல, இதற்கு துணையாயிருக்கிற ஆண்டவரே, இதை நடத்துவதற்கு முயற்சி உள்ளவராய் இருக்கிற ஆண்டவரே இந்த லெஸ்லி அண்ணனுக்காகவும் அவர் குடும்பத்துக்காகவும் சந்ததிகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களை தொடர்ந்து ஆண்டவரே பாதுகாத்து பலப்படுத்தி தீமைகளுக்கும் கேடுகளுக்கும் உலகத்தின் ஆண்டவரே பிடிகளுக்கும் விலக்கி காத்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அது மாத்திரமல்ல, அந்த இந்த ஒருங்கிணைப்பாளராய் இருக்கிற ஜேனட் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அந்த சிஸ்டரோடு கூட இருந்து அவங்களுக்கு கொடுக்கிற வெளிப்பாடுகள், அவங்களுக்கு கொடுக்கிற வேத தெளிவுகள், வேத அறிவுகள் ஒவ்வொன்றுக்குமாய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அதன் மூலம் ஆண்டவரே தகப்பனே அநேகர் உணர்ந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே தகப்பனே அந்த தாழ்மையான குணங்களை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக கண்களை திறந்து கர்த்தாவே ஆண்டவரே எங்களுக்கு சொல்லித் தருகிற தேவ வார்த்தைகளுக்காக
உமை சோதரிக்கிறோம். இதோ அவர்களை தொடர்ந்து ஆசிர்வதிப்பீராக, காத்து கொள்வீராக. எண்ணம் பலத்தை கொடுத்து தைரியமாய் வேத வசனத்தை நம்பி நடக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. மனுஷ சத்தம் அல்ல, தேவனுடைய சத்தத்தையே நம்பி நடக்க கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அது மாத்திரமல்ல கர்த்தாவே, வந்திருக்கிற சகோதரர்கள், வரப்போகிற சகோதர சகோதரர்களுக்காக செபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களையும் பாதுகாப்பீராக. நாங்கள் யாவரும் கர்த்தாவே கேட்கிற தேவ சத்தத்துக்கு எங்களை விட்டு கொடுத்து மனம் திரும்பி ஆண்டவரே குணப்பட்டு சகோதரர்களை ஸ்திரப்படுத்த தக்கதான கிருபை உள்ளவர்களாய் மாற எங்களுக்கும் கர்த்தர் பலத்தை தந்து வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. நாங்களும் உமக்கு முன்பாக ஒன்றுமில்லை என்பதை உணர்ந்தவர்களாக, வேத வசனத்தை அனுதினம் நேசிக்கிறவர்களாக, தேவனை துதிக்கிறவர்களாக, மகிமைப்படுத்துகிறவர்களாக, தேவனுடைய சத்தத்தை கேட்டு நடக்கிற குடும்பங்களாய் நாங்களும் ஆண்டவரை ஒவ்வொருவரும் வாழ என் ஆண்டவர் எங்கள் குடும்பங்களுக்கும் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உம்முடைய கரத்துல எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மறுபடியுமாய் நாங்கள் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும் வரைக்கும் ஆண்டவரே உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து எங்களை வழி நடத்தட்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியான தேவனுடைய ஒத்தாட்சியோடும் செபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஜெபங்களுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுடைய எல்லா பிசினஸ் காரியங்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பார். ஆமேன், ஆமேன், ஆமேன். தேங்க்யூ அக்கா. அப்படி உங்களோடும் இருந்து கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் வினோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். வினோ, நீங்கள் அங்கு ரத்தத்தில் ஜீவன் உண்டு, அங்கு ஜீவன், இந்த ஜீவன்களை இன்றைய நாட்கள்ல சேதப்படுத்துற ஒவ்வொரு காரியத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். இந்த ஜீவன்கள் சேதப்படாதபடி, ஏனென்ற கர்த்தர் ஒவ்வொருவரையும் தன்னுடைய கனத்தினாலும் மகிமையினாலும் நிறைத்து வைத்திருக்கிற இந்த மனிதனுடைய இரத்தத்தை அங்கு குடிக்க நினைக்கிற பொல்லாத சத்துருக்கள், அங்கு மனுஷனுக்குள்ளே தலைவர்களுக்குள்ளே இருந்து கிரிய செய்யற சத்துருக்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் தாமே காண்கிறார். அவர் அவர்களுக்கு நீதி செய்யும்படி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமாண்டவரே, மகா அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே இறைவா, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாளிலும் என் தேவனே, எங்களை இந்த இடத்திலே ஜீவனோடு கூட்டி வந்திருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி என்று செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஜீவனோடு எழுப்பினவரே, ஜீவனை தந்தவரே ஐயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. இம்மட்டுமாக எங்களை காத்து வருகிற கிருபை நிறைந்த தகப்பனே ஐயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட எங்களுக்கு ஜீவனை தந்திருக்கிறீங்களே அப்பா, கிருபையை தந்திருக்கிறீங்களே. பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிறீங்கள் ஐயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, இந்த சங்கம வானொலியின் தகப்பனே, எங்களை தந்து ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே மற்றவர்களுக்காக ஜெபிக்க கூட்டி வந்திருக்கிற கிருபைக்காக ஐயா, உமக்கு நன்றி ஆண்டவர். இந்த நாளிலும் என் தகப்பனே கர்த்தாவே, நேர கால மாற்றங்களினாலும் ஆண்டவரே எங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறீங்களே ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, நேரத்தோடு வரும்படியான கிருபை எங்களுக்கும் தந்திருக்கிறீங்களே. உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவர், சோஸ்திரம் ஆண்டவர். அப்பா, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்து வருகிற தகப்பனேயா, உமக்கு நன்றி ஆண்டவர். கர்த்தாவே ஆவியானவரே, அப்பா இந்த நேரமா கால மாற்றங்களினால் தகப்பனே வர முடியாமல் இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நீங்க இந்த இடத்திலே கூட்டி வாருங்க ஆண்டவரே. அப்பா, இந்த இடத்துல அவர்களும் வந்து தங்களுடைய ஜெபங்களை ஏறெடுக்க ஆண்டவரே, கொடுக்க ஆண்டவரே. நீங்கள் அவர்களோடு கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. இன்றைய நாட்களிலும் என் ஆவியானவரே தகப்பனே, அப்பா ஆவியானவரே, ஒவ்வொரு மக்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என் ஆவியானவரே. கர்த்தாவே ஆவியானவரே, அப்பா ஜீவனை கொடுத்திருக்கிறீங்களே ஆண்டவரே. அப்பா, இந்த ஜீவனை ஆண்டவரே அவர்களிடத்தில் இருந்து எடுத்து ரத்தப்பழி வாங்குற ஒவ்வொரு ராஜாக்கள், ஒவ்வொரு மக்களை, ஒவ்வொரு அசுத்தாவிகளின் கிரிகைகளை அப்பா நீங்கள் முறியடித்து போடுங்க ஆண்டவரே.
தேவனே நீங்கள் உருவாக்கி நீங்கள் ஆண்டவரே எந்த ஒரு மனிதனுக்கும் அப்பா இன்னொருவனின் உயிரை எடுப்பதற்கு அதிகாரம் இல்லை ஆண்டவர். தேவனே இதை ஒவ்வொருவரும் உணர்ந்து ஆண்டவர் நடக்கக்கூடியதான கிருபையை கொடுங்க ஆண்டவர். அப்பா உலகில் ஆண்டவரே சத்துராதி பெருகிக்கொண்டு வருகிறதை நாங்கள் காண்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ பாடுகள், எத்தனையோ பிரச்சனைகள் ஆண்டவரே, எத்தனையோ மன குழப்பங்களினால் எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறதே ஆண்டவரே. ஆவியானவரே இவைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் கூட இருந்து நடத்துங்க ஆண்டவர். உம்முடைய கிருபையினால நடத்துங்க ஆண்டவர். உம்முடைய கிருபை இல்லாவிட்டால் அங்க எதுவும் இல்லை ஆண்டவர். தேவனே கர்த்தாவே, ஆவியானவரே ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் சத்ராதியின் பிடியிலிருந்து மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே. ராஜாக்கள் மத்தியில ஒரு தயவை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே, இந்த ராஜாக்கள் பெருமையின் காரணத்தினால் எத்தனையோ பிள்ளைகள், எத்தனையோ மனிதர்களின், எத்தனையோ குடும்பங்களின் கண்ணீர் ஆண்டவரே. அப்பா இன்றைக்கு அப்பா கண்ணீரோடு தத்தளித்துக் கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. தேவனே எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே தங்கள் உறுப்புகளை இழந்து ஆண்டவரே, உணவில்லாமல், உடுக்க உடை இல்லாமல், இருப்பிடங்கள் இல்லாமல் அப்பா ரோடு வழியிலும் எத்தனை வீதி வழியிலும் தவித்து கொண்டிருக்கிறதை ஆண்டவரே நீங்கள் காண்கிறீர்கள் ஆண்டவரே. ஆவியானவரே இப்படியான அப்பா சத்துராதியின் பிடியிலிருந்து அப்பா எங்கள் யாவரையும் ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே. இனி வரும் காலங்களில் நடக்க போகிற இந்த யுத்தங்களினால் என் தேவனே அப்பா எந்த ஒரு மனிதர்களும் அப்பா இப்படியான காரியங்களில் ஈடுபட்டு போகாதபடி தகப்பனே இந்த யுத்தங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் முறியடித்து போடுங்க ஆண்டவர். அப்பா தகப்பனே, நீங்கள் எசேக்கியேல் சொன்னது போல தகப்பனே எல்லாவற்றையும் நாங்கள் காண்கிறோம் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, இப்படியாக தகப்பனே உம்முடைய பிள்ளைகள் சீக்குண்டு சிதறிப்பட்டு போகாதபடி என் தகப்பனே உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரை நீங்கள் வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, இந்த யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் என்றாஜா. ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருங்க ஆண்டவரே. அவர்களின் தேவைகளை சந்தியுங்க ஆண்டவரே. அவர்களுக்கு என்னென்ன தேவைகளோ நீங்கள் மட்டுமே அறிவீங்கள் ஆண்டவரே. கர்த்தாவே, அவர்களை நீங்கள் நோக்கி பாருங்க ஆண்டவரே. தகப்பனே, இந்த கடைசி கால வேளையில் ஆண்டவரே அவர்களும் பிடிவாதமாக இருக்காதபடி ஒவ்வொரு பிள்ளைகளும் ரட்சிக்கப்படும்படியான கிருபையை ஞானத்தையும் கொடுங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, இந்த சங்கம வானொலியும் கூட தகப்பனே ரட்சிக்கப்படும்படியாக தகப்பனே இந்த சங்கம வானொலி நடைபெறுகிறதே ஆண்டவர். தேவனே, எந்தெந்த மூலைகளில், எந்தெந்த காதுகளில் இந்த ஜெபங்கள் கேட்கப்படுகிறதோ தகப்பனே அவர்கள் யாவரும் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. இனி வரும் காலங்களில் என் தகப்பனே உம்முடைய பிள்ளைகளாக, உமக்குரிய பிள்ளைகளாக, உமக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக, உம்முடைய வார்த்தைகள் வசனங்களை அறிகிற பிள்ளைகளாக என் தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் மீட்டெடுங்க ஆண்டவரே. சத்ராதி அப்பா வெட்கப்பட்டு போவானாக ஆண்டவரே. கர்த்தாவே, அவன் அப்பா மேற்கொண்டு வருகிற இந்த காரியங்களில் நீங்கள் ஒரு தடையை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. அவன் ஆண்டவரை சந்தோஷப்பட்டு போகாதபடி என் தேவனே உம்முடைய பிள்ளைகளை அப்பா கர்த்தாவே அவன் பிடியிலிருந்து மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா இன்றைய காலங்களில் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் சோர்வாக உள்ளது ஆண்டவரே. நோய்கள் அப்பா, சோர்வுகள் அப்பா, ஜெபிக்க முடியாத தடைகள் ஆண்டவரே இந்த சத்துருவானவன் கொண்டு வருகிறதை நீங்கள் காண்கிறீர்கள் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளை இப்படியான தடைகளில் இருந்து மீட்டு போடுங்க ஆண்டவரே, மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, ஆவியானவரே ஜெபிக்க இந்தெந்த இடங்களில் அப்பா ஜெபிக்கிறதுக்கு கிருபை இருக்கிறதோ அந்த இடங்களில் போய் சென்று ஜெபிக்க அப்பா சோர்வுகளை எல்லாம் எடுத்து போட்டு உம்முடைய கிருபையினால நடத்துங்க ஆண்டவரே. ஜெபம் இல்லாத வாழ்க்கை எந்த மனிதர்களுக்கும் வேண்டாம் ஆண்டவரே. ஜெபம் இல்லாவிட்டால் சத்துருவானவன் முடங்கி போட்டுடுவான் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த சோர்வுகளை நீங்கள் எடுத்து போட்டு ஆண்டவரே ஜெப வீரர்களாக ஒவ்வொருவரை நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே. ஆம் தேவனே கர்த்தாவே, அப்பா உலகம் முழுவதிலும் ஆண்டவரே அப்பா உம்முடைய சமூகம் முன்னிற்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளாக திகழட்டும் ஆண்டவரே. தேவனே, இந்த பிள்ளைகளும் ஆண்டவரே அப்பா
சத்ருவானின் பிடியில் அப்பா அகப்பட்டு போகாதபடி நீங்கள் காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. வழி நடத்தி கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்குள்ள மூடி மறைத்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, உம்முடைய கரத்துல தேசங்களில் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. தகப்பனே, நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. தேவைகளை சந்தியுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் முக்கியமாக ரட்சிக்கப்பட வேணும் ஆண்டவரே. ரட்சிக்கப்பட்டு உம்முடைய வார்த்தைகள் வசனங்களை நூடாக நடக்கும்படி என் தேவனே நீங்கள் அவர்களுக்கு உம்முடைய கிருபையை ஊற்றுங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நாளிலும் என் தேவனே கர்த்தாவே, அப்பா இங்கு வந்து ஜெபிக்க முடியாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் தடைகளை எடுத்து போட்டு ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, இனிமேலும் அவர்கள் நேர காலங்களோடு நேரங்களை அறிந்து ஆண்டவரே தகப்பனே, இந்த சங்கம வானொலியின் ஊடாக ஜெபிக்க வருகிறார் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்துல ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. இன்றைய வேளையிலும் அப்பா லிஸ்லி எங்களோடும் அந்த குடும்பத்தோடும் கூட இருங்க ஆண்டவரே. அப்பா அவரும் ஆண்டவரே இந்த சங்கம வானொலியை நடத்துகிற வேளையிலே ஆண்டவரே எந்த தடைகளும் தடங்களும் வராதபடி கர்த்தாவே அந்த எல்லா தடைகளை நீங்கள் எடுத்து போட்டு காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த குடும்பத்தை உம்முடைய தள்ளும்பு கொண்ட கரங்களினால மூடி மறைத்து எந்த சேதமும் எந்த நோய் நொடியும் வராதபடி அந்த குடும்பத்தை நீங்கள் பொத்தி மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அந்த சகோதரனோடு கூட இருங்காண்டவரே. கர்த்தாவே, போக்கிலும் பெறத்திலும் எல்லாவற்றிலும் கூட இருந்து அப்பா எல்லா நோய் நொடிகளிலும் இருந்து காத்து நடத்துங்க ஆண்டவரே. அதே போல கர்த்தாவே ஆவியானவரே, இந்த சகோதரியை இந்த குடும்பத்தை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஒருபோதும் எந்த இடத்திலும் வெக்கப்பட்டு போகாதபடி எல்லா வேளைகளிலும் எல்லா இடங்களிலும் தலை நிமிர்ந்து நடக்கிற பிள்ளைகளாக என் தேவனே நீங்கள் மாற்றி அமைக்க போறதுக்காக ஐயா உமக்கு கோடானு கோடி நன்றி ஆண்டவர். நீங்கள் தெரிந்தெடுத்த குடும்பம் ஆண்டவரே, நீங்கள் அந்த குடும்பத்தை பாதுகாத்து நடத்தி கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. சோஸ்திரம் ஆண்டவர். இன்றைய வேளையிலும் கர்த்தாவே ஆவியானவரை இங்க வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, நேர கால மாற்றங்களினாலும் ஆண்டவரே அப்பா இந்த வேளையிலும் அவர்கள் ஒன்று கூடி வந்திருக்கிறதை நீங்கள் காண்கிறீர்கள் ஆண்டவரே. இந்த குடும்பங்களை நீங்கள் பொறுப்படுத்தி நடத்துங்க ஆண்டவரே. இந்த குடும்பத்தில் உள்ள தேவைகளை சந்தியுங்க ஆண்டவரே. தகப்பனே, மற்றவர்களுக்காக ஆர்வத்தோடு ஜெபிக்க ஒன்று கூடி வந்திருக்கிற இருதயங்களை நீங்கள் காண்கிறீர்கள் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, இவர்களை நீங்கள் பொறுப்படுத்து அப்பா. அவர்களின் இருதயங்களை அப்பா நீங்கள் குணமாக்குற வல்லவர் ஆண்டவரே. தேவனே, எல்லாவற்றையும் நீங்கள் சரி செய்து நடத்த போறதுக்காக ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. அப்பா, அவர்களின் பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் உம்முடைய கரம் அவர்களை தொட்டுவதாக ஆண்டவர். வாலிப பிள்ளைகளை நீங்கள் உம்முடைய தழும்பு கொண்ட கரங்களினாலே ஆண்டவரை மூடி மறைத்து எந்த தீங்கும் அந்த பிள்ளைகளை நெருங்காதபடி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, இனி வருங்காலங்களில் இந்த பிள்ளைகள் சுவிசேஷம் அறிவிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே. தேவனே, இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரை நீங்கள் பொறுப்படுத்தி நடத்துங்க ஆண்டவரே. என்னையும் என் மகளை உம்முடைய திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எங்களோடும் கூட இருங்க ஆண்டவரே. எங்களுக்கு வருகிற எல்லா தடைகளை நீக்கி போட்டு ஆண்டவரே. பரிசுத்தாவியானவரே, எங்களை நீங்கள் கொண்டு நடத்துங்க ஆண்டவரே. எல்லா சத்துருவானவன் பிடியிலிருந்தும் எங்களை மீட்டு பாதுகாத்து நடத்தி கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்குள்ள நாங்கள் வாழ ஆண்டவரே. அப்பா, நீங்கள் உம்முடைய கிருபை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. சோஸ்திரம் ஆண்டவரே. எல்லா துதிகனமாகும் உமக்கொருவருக்கே செலுத்துகிறேன் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன். எங்கள் சுபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம். நன்றி வினோ. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்க சிசிலியாமாவை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். சிசிலியாமா, பிரைஸ் தி லார்ட். நீங்க எங்கள் இலங்கை தேசத்துக்கு ஜெபம் பண்ணுங்கள். இலங்கை தேசத்திலே ஒரு சமாதானம் நிலவ வேணும். பயத்தோடும்
இறுதியோடு மக்கள் வாழுகிறார்கள். எங்கே இப்பொழுது சண்டை வரும் என்று நினைக்கிறார்கள். அப்படி ஒன்றும் வராதபடி தேசத்தை தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜனங்களை ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா பிதாவே, நாங்கள் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே, இந்த ஸ்ரீலங்கா தேசத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறோம் தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த ராஜாக்கள் மந்திரிமார்களை ஆசீர்வதிக்கும் தகப்பனே. அவரும் எத்தனைக்காக பயந்து கொண்டிருக்கிறார் தகப்பனே. அவரை பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. அவரை எந்த தீங்கும் அவருக்கு நேரிடாத வண்ணம் அவரை உமது போர்வைக்குள் மறைத்து வைத்துக் கொள்ளும் தகப்பனே. ஆவியானவரே, இந்த யுத்தங்கள் எல்லாம் அழிந்து போகட்டும் தகப்பனே, அழிந்து ஓட்டும் தகப்பனே. அப்பா தகப்பனே, நீர் அந்த யுத்தங்கள் எங்கு சென்றாலும் நீரே அதை தடை போட்டு அதுக்கு ஏவாத வண்ணம் காத்தள்ளும் தகப்பனே. அப்பா பிதாவே, அப்பாவி மக்களை பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. அப்பா யுத்தம் அங்கு ஏற்படக்கூடாது தகப்பனே. ஆவியானவரே, நீ நினைத்தால் போதும் தகப்பனே. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் தகப்பனே. ஆவியானவரே, கரங்கொண்டு ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா லங்க தேசத்தை உமது கரங்களால் மூடும் தகப்பனே. அங்க இரத்த சேதங்கள் ஒன்றும் மேற்படாதவனம் பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. ஆவியானவரே, நாங்கள் இரவா பகலாக கேட்கிறோம் தகப்பனே. லங்க தேசத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா தகப்பனே, போர் சண்டை என்று இந்த ஆயுதங்களை ஏற்படுத்தி ஆக்களை நாசமாக்குறார்களே தகப்பனே. ஆவியானவரே, உமது கரங்களால் மூடும் தகப்பேன். அங்க தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. அப்பா தகப்பனே, அங்கே இந்த போத பஸ்துக்களாலும் வாகனங்கள் ஓட்டுறவர்களாலும் அழிந்து கொண்டு போறார்கள் ஜனங்கள். அப்படி இருக்க பேருந்து திரும்ப இப்படி ஒரு ஆபத்து அங்கே நேரிடும் இவ்வளவு கஷ்டம் என்பதை அறியீரே. அப்பா பிதாவே, அங்கே ஒரு ஆபத்து நேரிடாத வண்ணம் பாதுகாத்துக்கொள். அப்பா தகப்பனே, இந்த ராஜாவை ஆசீர்வதியும் தகப்பனே. அவருக்கு எந்த ஒரு ஆபத்தும் நேரிடாதவன் அப்பா பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. அப்பா உம்ம கண்ணீரோடு கேட்கிறோம் தகப்பனே. இலங்கை தேசத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன். அப்பா இந்த யுத்தங்கள் நடக்கிற இடங்களையும் ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா அந்த யுத்தங்கள் நடக்கிற இடம் ஒன்றும் ஒரு யுத்தமும் எல்லாம் நீங்கி அவர்கள் சமாதானமா போக செய்திருந்த தகப்பனே. அப்பா தகப்பனே, எங்கி தவிக்கிற பிள்ளைகளையும் அப்பா உணவின்றி தவிக்கும் பிள்ளைகளை நீர் பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. இயேசுவே சுவாமி, இந்த ஸ்ரீலங்காவை உமது கரங்களால் மூடி மறைத்துக் கொள்ளும் தகப்பன். அங்கே எங்களுக்கு ஒரு சமாதானம் கிடைக்க நாங்கள் கேள்விப்படா ஆவலாயிருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே இயேசப்பா, அங்க யுத்தம் வேண்டாம் தகப்பனே, யுத்தம் வேண்டாம் தகப்பன். அழிந்த அழிவுகள் காணும் தகப்பனே. மக்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்தல்லும் தகப்பனே. அப்பா, நாங்கள் இங்கே இருக்கிறோம் என்று அவர்களை நாங்கள் தவித்து போக விடாமல் பாதுகாக்கிறதுக்காக நாங்கள் இந்த நேரமும் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இயேசுவே, எங்கள் சத்தத்தை கேளும் தகப்பனே. எங்கள் அழுகையையும் கண்ணீரையும் பாரும் தகப்பனே. நாங்கள் ஜெபிக்கும் போதும் அழுது கொண்டுதான் தகப்பனை ஜெபிக்கிறோம். இந்த மக்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்க வேணும் என்று இயேசுவே சுவாமி, அவர்களை பாதுகாக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா, உங்கள் கண்ணீரை துடைப்பவரே, அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்தருளும் தகப்பனே. யுத்தங்கள் எல்லாவற்றையும் நிறுத்துங்கள் தகப்பனே. எந்த யுத்தமும் வேண்டாம் தகப்பனே. அப்பா, ஒரு நாட்டிலும் யுத்தம் வேண்டாம் தகப்பனே. ஆவியானவரே, உம்மை இருந்து கேட்கிறோம் தகப்பனே. அப்பா அப்பா விதாவே, லேசியனா குடும்பத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. அவரை உமது கரங்களுக்குள் மூடி வைத்துக் கொள்ளும் தகப்பனே. அவருக்கு போக்கிலும் வரத்தும் அவரை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. அப்பா தகப்பனே, அவருக்கு இந்த நோய் நொடியும் இல்லாமல் அவரை பாதுகாக்கிறதுக்காக உமக்கு கோடி நன்றி அப்பா. அப்பா தகப்பனே, சிஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. அவர்களின் தேவைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்த 2 பிள்ளைகளையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறோம் தகப்பனே. அவர்களின் தேர்வுகளை சந்தித்து அவர்களுக்கு என்னென்ன தேர்வையோ அவர்களை பெற்றுக் கொடுக்குமாறு உண்மை இருந்து இருக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே, எங்கள் குடும்பத்தையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. என் பிள்ளைகளையும் ஆசீர்வதியின் தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி அம்மா. கர்த்தர் உங்களோடும்
உங்கள் குடும்பத்தோடும் கூட இருந்து ஆரோக்கிய பலன் சுகம் தந்து நடத்துவாராக. ஆமேன். 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 நாங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் டொனால்ட் பிரதர். நீங்கள் இந்த யூரோப்பா தேசங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஏனண்டா இங்கேயும் போர் பயத்திலே இருக்கிறார்கள். இந்த சீப்பு தீவு என்று சொல்லப்படுகிற சைப்ரஸ் என்று சொல்லப்படுகிற அந்த சீப்பு தீவு அது கிறிஸ்தவர்களால் உண்டானது. அது சின்ன தீவு. ஆனால் அதுக்காக இந்த இந்திய நாட்கள்ல இந்த ஜெர்மன் தேசம் மற்ற தேசங்கள் எல்லாம் அங்கு அந்த தேசத்துக்கு அடிச்சால் நாங்க அடிப்போம் என்ற அளவுக்கு நிற்கிறார்கள். ஆகவே அந்த தேசமும் தேச மக்களும் காக்கப்பட வேணும். அந்த சீப்பு தீவிலே பவுல் ஊழியம் செய்தார். அதே நேரம் இந்த ஜெர்மனுக்கும் அவர்களுக்கும் நல்ல தொடர்பு இருக்கிறது. அவர்கள் அதிகமா எங்கள் ஆலயங்களிலே வந்து பிரசங்கிக்கிற ஒரு ஜனங்களாய் இருக்கிறார்கள். அவருடைய பாசைகள் கிரேக்கத்திலே தான் அவர்கள் மெயினாய் இருக்கிறார்கள். கிரேக்கத்திலே இருக்கிற ஒரு தீவென்று தான் நினைக்கிறேன். ஆகவே இந்த சீப்பு தீவுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அந்த தீவிலே எந்தவித அசம்பாவிதங்களும் வராதபடி அந்த ஜனங்களும் காக்கப்படணும். எல்லா ஜனங்களும் அங்கு கிறிஸ்தவர்களாயே இருக்கிறார்கள். அதே நேரம் அவர்கள் தேவனுக்கு பயப்படுற ஒரு மனுஷராயும் இருக்கிறார்கள். ஆகவே அந்த தீவை தேவன் காக்க வேண்டும் என்று யூரோப்பா மக்களையும் காக்க வேண்டும். ஏனென்றால் இந்த யுத்தங்கள் வேணாம் என்று சொல்லி கர்த்தர் நாங்கள் ஜெபிக்க வேண்டும். அது மட்டுமல்ல உக்ரைன் ரஷ்யா இந்த காரியங்கள் இந்த அகங்காரங்கள் எல்லாம் எழும்பாதபடி தேவனுக்கு முன்பாக இவையெல்லாம் தவிடுபடியாக வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பும் கிருபை நிறைந்த பிதாவே, வானத்தையும் பூமியையும் படுத்த சர்வ வல்லமுள்ள தேவனே, அப்பா நீங்கள் சொல்ல ஆகுங்கப்பா, நீங்கள் கட்டிட நிற்பேன் தேவனே. அப்பா பிதாவே, இந்த சைப்ரஸ் தீவை உங்களுடைய கருத்திலே ஒப்படைக்கிறேன் அப்பா பிதா. அங்குள்ள மக்களை பார்க்கிறீங்களப்பா பிதா தேவனே, அந்த தேசத்தையும் அப்பா அந்த மக்களையும் அக்கினி மதில் சூழ்ந்து கொள்வதாக இயேசு ராஜா. உங்களுடைய தேவ தூதர்களை அனுப்பி தேவனே அந்த மக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. கல்வாரியின் பரிசுத்த ரத்தத்தை தெளிக்கிறேன் அப்பா பிதா. நன்றி இயேசு, நன்றி. எல்லாம் அந்த பகுதியிலே வான மண்டலங்கள் என்று கிரிக்க சேவர், சைப்ரஸ் பகுதியிலே வான மண்டலங்கள் என்று கிரிக்க சேவர் உள்ளது ஆவியுடைய சேர்ந்த மூலம் வந்து சென்று போவதாக. அந்த இருடைய ஆவிகள் வையாவதாக இந்த தீவுக்கு அற்புதங்களை செய்யுங்க, இந்த மக்களுக்கு அற்புதங்களை செய்யுங்க அப்பா பிதாவே. தேவனே உம்முடைய பிள்ளைகள் அப்பா பிதாவே, உம்முடைய தேவதூதரை அனுப்பிகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா பிதாவே. உம்முடைய பிள்ளைகள் இருந்தாலும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் உங்களை கைவிடுவதும் இல்லை, விட்டு விலகும் சொல்ல தேவனே. அப்பா இந்த தீவை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா பிதாவே. நன்றி ராஜாவே, உங்களுடைய ஊழியக்காரில் தேசம் அப்பா பிதாவே, உமக்காய் மாறாக நன்றி ராஜாவே. நன்றி அப்பா. அந்த தேசத்துக்கு மக்களுக்கு எதிராக எந்த ஆயுதங்களும் மலையாள நாமத்திலே நன்றி அப்பா. நன்றி ராஜாவே. நன்றி என் தேவனே. கேட்கிற தேவனே நன்றி அப்பா பிதாவே. நன்றி ராஜாவே. நன்றி என் தேவனே. நன்றி அப்பா. தேவன் ஐரோப்பா தேசங்களை புறப்படும் அப்பா பிதாவே. தேவனே இந்த ராஜா சந்தங்களையும் அப்பா ராஜா தேசத்தை கட்டாவிட்டால் கட்டுடைய முயற்சி எல்லாம் வீணன் சொன்னீங்க என்றவனே பிதாவே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தாலும் அல்ல, ஆயுதத்தாலும் அல்ல பாபிதாவே. ராஜாவே உங்களுடைய ஆளுநாளே ஆகும் என்பதை ஐரோப்பா மக்கள் அனைவரும் அறிந்து திறந்து போவதாக ராஜாக்களுடைய இருதயங்களை உங்களுடைய சித்தத்தின்படி திருப்புற தேவனே. ராஜா ஓ நன்றி அப்பா பிதாவே.
நன்றி என்பவரே சொத்தம் ஐயா. தேசத்தில் வார மண்டலங்களில் சென்று போவதாக நாமத்தாலே சகல கிரிகளும் சென்று போவதாக அதிகம் மக்களை விட்டு நன்றி அப்பா அபிதாவி இந்த பரிசுத்த இந்த ஐரோப்பா தேசமங்கும் இந்த தேசத்தை விட்டு வெளியே மாம்சமான யாவரும் மேலும் தேவனே நன்றி அப்பா பிதாவே குழந்தைகளுக்கு சதையாக கொள்ளுங்க அப்பா புதிய குழந்தைகள் அப்பா இந்த மக்களுக்கு சொல்றாரு நன்றி என் தேவனே சோசம் அப்பா பிதா நீங்கள் யுத்தம் செய்யுங்க பாபிதாவே நீங்கள் வழக்காடுங்க நீங்கள் நீதி செய்யுங்க பாபிதா நான் பிசாசப்பட்டு போவதாக பிசத்தோடும் ரத்தத்தோடும் எங்களுக்கு போராட்டம் இல்லை மானமண்டல கிரியசர பொல்லாத போராட்டம் சொன்னீங்கப்பா தேவனே ஆஸ்திரங்களை சொட்டரிக்கத்தக்கதாக தேவனே கேடகத்தை பிடித்து யுத்தம் செய்யறவனே கிருப செய்யுங்கப்பா பிதா கிருப செய்யாதவரு நன்றி என்றவனே பயப்படுவதாக வானத்தையும் பூமியையும் கொடுத்த தேவனே வானமும் பூமியும் ஒழிந்து போனாடு என் வார்த்தையோட ஒழிந்து போன சித்தம் தேசத்திலே அப்பா பிதா நன்றி என்றவனே சோசம் நன்றி தேசத்தை புறப்படும் அப்பா பிதா எவனே இந்த தேசத்தில் வாழ்கிற பிதாவி உங்களோட தேச பிதாவி யாரவரே கல்லான பிதாவி விசுவாசம் கிரியை உங்களுடைய ஆவியினாலே பாவம் தரிக்கப்பட்ட உங்களோக்கு ஜெபிக்கின்ற நீங்கள் தேசங்களுக்கு சிரமத்தை கொடுக்கிறோம் சத்தியங்கள் சத்தியம் சத்தியமாக என்றும் சில நாட்கள்ல தேசங்களை பாதுகாத்து அப்பா உள்ளத்தையும் பேசுங்கள் ஆவியானவர் அரப்பு நீதிகளை செல்வோம் சொன்னீங்க என்றவனை விடாது அரப்புக்கு வெளியிட்டு தேசம் அரப்புக்கு அப்பா விடாது ரஷ்யாவும் சமீப தேசம் அனுப்புகிறார் ராஜா
செய்யுங்கப்பா. நீங்கள் வழக்காளுங்க, நீங்கள் நீதி செய்யுங்கப்பா பிதாவே. உங்களுடைய சித்தம் மாற்றம் இந்த தேசங்களிலே நிறைவேறுவதாக. உங்களுடைய வருவது நன்றி அப்பா. உங்களுடைய லட்சியம் இந்த பூமியிலே அப்பா பிதா. நீங்கள் விட்டு போல சமாதானத்தை கொள்ளுங்களப்பா. அழிந்து போனபடி அப்பா பிதாவே. கிருபை செய்கின்றவனை பிதாவே. நன்றி ராஜா. நன்றி ராஜாவே. எல்லா நாமத்துக்கு ராஜாவே யாரும் நன்றியப்பா. நன்றியா ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க, பிள்ளைகள் ஆசீர்வதிங்கப்பா. அதுக்குரிய ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்கப்பா. உங்களை அன்பு செய்து உங்களுடைய கற்பனை கை கொள்கிற மக்களுக்கு 1000 தலைமுறைக்கு நான் இரக்கம் செய்வேன் சொன்ன தேவனே, தொண்டரின் மேலும் சந்தானத்தின் மேலும் உங்களுடைய ஆசீர்வாதத்தையும் அளவில்லாமல் ஊற்றுங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகளே ஊற்றுங்கப்பா. புறப்படுங்க, நீங்கள் ஆசீர்வதிங்க பாபிதா. பாபிதா இணைந்திருக்க செய்யுங்க என்றவனை அதிசயம் செய்யுங்க அப்பா. ஒவ்வொரு வீரர்களுக்கும் சந்தோஷமாய் மாற்றுங்க. நாமத்திலே நிற்கிறேன். அமேன் அமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன். உங்களோடும் கூட இருப்பாராக. ஆமேன். சிறிய நேரம் ஜெபிக்கிறேன். யாரும் வந்தால் ஜெபம் கொடுப்போம், இல்லாவிட்டால் முடிப்போம். ஹல்லேலூயா. ஆவியானவரே, இன்றைய நாளும் தகப்பனே, நேரமாற்றங்கார அநேகரை நாங்கள் காணவில்லை கர்த்தாவே. வருங்காலத்திலும் அவர்கள் வரக்கூடிய ஒரு கிருபையும் இரக்கத்தையும் தயவையும் விருப்பத்தோடு தாகத்தோடு வந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு கிருபையை கொடுங்க கர்த்தாவே. இந்த நாட்கள்ல ஜெபம் ஆண்டவரை அவசியமாய் இருக்கிறதே கர்த்தாவே. ஜீவனிலே ஆண்டவரே, ஜீவனை காத்து கொள்ள கர்த்தாவே, மரணத்துக்கு விடுதலையாக்க கர்த்தாவே நீ உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கரத்திலே ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே. ஒரு கணம் இஸ்ரவேல் தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அது உம்முடைய தேசம், உம்முடைய ஜனங்கள் அப்பா. ஆண்டவரே, அவர்களின் ஆண்டவரே கர்த்தாவே, அவர்களும் மனம் திரும்ப வேண்டிய இடங்கள் இருந்தால் மனம் திரும்பி கர்த்தாவே ஆண்டவரே, உம்முடைய சமாதானத்தை நீ அவர்கள் பெற்றுக்கொள்ள அப்பா. நீர் யுத்த வீரர் என்று நாங்க கண்டோமே கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே, அவர்களுக்காக யுத்தம் பண்ற தூதர்கள் நின்று யுத்தம் பண்ண வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றைக்கு கர்த்தாவே 1,85,000 பேரை ஒரே நாளிலே நீர் ஆண்டவரை தூதர்கள் ஆண்டவரை அகற்றினார்கள்.
அதே போல கர்த்தாவே உம்முடைய தூதர்கள் இஸ்ரவேல்ல இருக்கட்டும், ஈரான்ல இருக்கட்டும் ஐயா. ஈரான்ல ரட்சிப்பு வரட்டும் ஐயா. ஈரான்ல இருக்கிற கிறிஸ்தவர்கள் காக்கப்படட்டும் ஐயா. இந்த யுத்தங்களை இறைவன் கர்த்தர் நீராண்டவரே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். நீ சொன்னால் ஆகும், நீ கட்டளையிட்டா நிற்கும் ஆண்டவர். ரஷ்யாவுக்காய் உக்ரைனுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இந்த தேசங்களை நீங்க பொறுப்பேறுங்க கர்த்தாவே. இலங்கை தேசம், இலங்கை மக்கள் ஜனங்களை பொறுப்பேறுங்க கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே லேஸ்டியனாக்காய் மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் சத்தானங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் நீர் ஒருவர் கர்த்தாவே. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. ஏமியையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. பிள்ளையோடு கூட இருந்த எல்லாவற்றிலும் வழி நடத்தி இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென் ஆமென். இரக்கமுள்ள தகப்பனே நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய வாரத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த புதிய நாளுக்காய் நன்றி. இந்த நாளிலும் கர்த்தாவே இந்த வானொலி ஊழியத்திலும் ஆண்டவரே இணைந்து ஜெபங்களை ஏறெடுத்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காய் ஆண்டவரே உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே தேசங்களுக்காக, தேர்தல் தலைவர்களுக்காக, மக்களுக்காக ஏறெடுக்கப்பட்ட ஒரு ஜெபங்கள், விண்ணப்பங்கள், ஸ்தோத்திரங்கள் ஒவ்வொன்றுக்காக உங்களுக்கு நன்றி தகப்பனே சுவாமி. ஆண்டவரே இந்த நாளிலும் சகோதரி ஜெனட்டை கணவரை பிள்ளைகளை உங்களுடைய பாதத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளிலும் சகோதரி வந்து இந்த ஜெபங்களை ஏறெடுக்க நீங்க உதவி செய்ததுக்காக எங்களுக்கு சோத்திரம் அப்பா. கணவருடைய காரியங்கள், பிள்ளைகளுடைய காரியங்கள் ஒவ்வொன்றிலும் உங்களுடைய கரம் கூட இருந்து தேற்றி அரவணைத்து வழி நடத்த வேணுமா ஜெபிக்கிறோம். அந்த தேச மக்களுடைய ரட்சிப்புக்காய் இந்த தேசத்திலே ராஜாக்கள், அதிகாரிகள், தலைவர்கள் பணம் திரும்ப வேணுமா எங்களுக்கு கரத்தில் ஒப்படைக்கிறோம். அதே போல சகோதரி நிர்மலா மரியா குடும்பத்தாரையும் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். அவருடைய தேவைகள், விருப்பங்கள், பல வாஞ்சைகள் ஒவ்வொன்றிலும் கூட இருந்து நீங்கள் அவர்களை வழி நடத்த வேணுமா எங்களை கரத்திலே ஒப்படைக்கிறோம். அவர்களை உங்களுடைய பாதுகாப்பின் கருத்திலே தருகிறோம் அப்பா. பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள், சந்ததிகள் எல்லாரையும் பொறுப்பெடுக்க ஜெபிக்கிறோம். அதே போல சகோதரி டாலிஸ்வருக்காய், கணவருக்காய், மகனுக்காய் எங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே அவர்களோடும் கூட இருக்க வேணுமாய். ஆண்டவரே சகோதரியோடும் கூட இருந்த இந்த வேலை காரியங்கள், ஆண்டவரே வீட்டில செய்யற காரியங்கள், ஊழிய காரியங்கள் ஒவ்வொன்றிலும் நீங்க வழி நடத்த வேணுமாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சாமி சகோதரி தயாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவருடைய செய்கின்ற ஊழியங்களுக்காய் அந்த தேசத்திலே சாமி அநேக மக்களை ஆதாயப்படுத்த நீங்கள் உதவி செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சகோதரி பாபிக்காய் ஊழியங்களுக்காய் இந்த வீட்டு கூட்டங்களுக்கு செல்லுகின்ற நேரங்கள் ஒவ்வொன்றிலும் கூட இருக்க வேணுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சகோதரி செல்வகுமாரிக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவருடைய ஊழியங்களை விளைக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ஊழியங்களிலும் ஆண்டவரே சகோதரிக்கு இன்னும் தேவைகள் சந்திக்கப்பட நாங்க ஜெபிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே பிரதடானாலே ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய பிள்ளைகள், குடும்பத்தார் எல்லோரையும் கூட உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். அவருடைய இருக்கின்ற ஒவ்வொரு ஜபங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சகோதரி வினோவுக்காய், ஜெசிமாவுக்காய் எங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே அவர்களோடும் கூட இருந்து அவள் செய்த காரியங்கள் எல்லாவற்றிலும் கூட இருக்க வேணுமாய். வேலை இடத்திலும் ஜெசிமாவோடு கூட இருக்க வேணுமாய் எங்களுடைய கரத்திலும் நாங்கள் ஒப்ப கிடக்கிறோம். சகோதரி கலாசீலனுக்காய், பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். தெரியும் இந்த நாளிலும் ஆண்டவரே எப்பொழுதும் வந்து ஜெபிக்கின்ற ஒரு தருணங்களிலும் இளைக்கரம் கூட இருந்து அந்த விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் உங்களுடைய சமூகத்திலே நீங்கள் ஆமென்றும் ஆமேன் என்று பதில் கொடுக்கிறதுக்காக எங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளில் தகப்பனே சுவாமி அதே போல பிரதர் குணாவை ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய ஊழிய காரியங்கள், பிசினஸ் காரியங்கள் எல்லாவற்றிலும் கூட இருக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவரோடும் குடும்பத்தாரோடும் கூட இருந்து நீங்கள் அவர்களையும் வழி நடத்த வேணுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே பாஸ்டர் ராஜநாயகத்தை ஒப்பு கொடுக்கிறோம். சபை மக்கள், குடும்பத்தார் எல்லோரையும் ஒப்பு கொடுக்கிறோம். தருகின்ற வார்த்தைகள் எல்லாவற்றிலும் விளைக்கரம் கூட இருந்து அவரை இன்னும் வழி நடத்த வேணுமாய் உங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல அமல்ராஜையும் அவருடைய குடும்பத்தார், உறவுகள், சபை மக்கள் எல்லோரையும் கூட உங்களை கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சாமி அதே போல தாயார் சிஸ்லி அம்மாவையும் ஐயாவையும் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களோடும் கூட இருந்து அவர்களை நடத்த வேணுமாய், அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட வேணுமாய், எல்லா பலவீனங்களிலிருந்து விடுதலைக்காய் எங்களை நோக்கி ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சத்தியவேத திருச்சபை பாசு சகோதரி நகோமி லோகனுக்காய் வருகிறோம். பாசையில் சாலோகனை ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பத்தார் உறவுகள் எல்லோரையும் ஒப்பு கொடுக்கிறோம். பாச பால் சரணுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவருடைய ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே ஊழியத்தில் உள்ள தேவைகளை சந்திக்கப்பட ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் தாயார் குழந்தனம்மா, தாயார் பாட்மா, ஜேம்ஸ் அம்மா இவருடைய தேவைகள் சந்திக்கப்படவும், இந்த தாய்மார் எடுக்கின்ற ஜபங்களுக்கு மாமென்று மாமீன் என்று நீங்க கொடுக்கிற பதிலுக்காய்
அவர்கள் சந்ததியில இருக்கிற வாலிப பிள்ளைகளும் இந்த ஊழியங்களை செய்யத்தக்கதாக நீங்கள் உதவி செய்ய வேண்டுமாய் உங்களை கருத்தில் ஒப்புக் கொடுக்கும். சகோதரி ஐரினுக்காக வருகிறோம். ஐருடைய குடும்பத்தார் ஆண்டவரே சகோதரி செய்கிற ஊழியங்கள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். சகோதரி வாணிபங்கத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே அவர் தருகின்ற சிந்தனை துளிகள் வாக்குத்தத்தங்கள் ஒன்றுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே அந்த இருக்கிற தேசத்திலும் அவர்களுக்கு ஜெபிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் அதே போல சகோதரி கான்சிக்காய் சகோதரி செய்கின்ற ஊழியங்கள் எல்லாவற்றிலும் உங்களை கரம் கூட இருக்க ஜெபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம். சகோதரி ரதிபால சிங்கத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். குடும்பத்தார் உறவுகள் கணவர் பேர பிள்ளைகள் எல்லோரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஊழியங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சகோதரி ஜான்சிக்காய் ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். நீங்க கொடுத்திருக்கிற ஒரு தாளந்துகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் நித்திய அளித்த நேரத்தில் இணைய போகின்றவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். சகோதரி கருணாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். நீங்க கொடுத்திருக்கிற ஒரு தாளந்துகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சகோதரி சுபாலங்கோவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சகோதரி மகேந்திரன் ஐயா அவர்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த ஒரே சகோதரி ரஞ்சினி அலங்காரம் மணி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஊழியங்களிலும் இளைக்கரம் கூட இருக்க ஜபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சங்கமம் வானொலி எங்கள் குடும்பத்தாரோடு கூட இருக்கும்படியா நாங்க ஜபிக்கிறோம். வீட்டாண்டி ஒப்புக் கொடுக்கிறோம். மகனை குடும்பமாய் படைக்கிறோம். பிற பிள்ளைகளை உங்களுடைய பாதத்திலே தருகிறோம். மகளை ஒப்புக் கொடுக்கிறோம். மருமகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே உங்களுடைய தேவைகளை ஒவ்வொன்று சந்திக்கப்படும்படியா உங்களை கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளிலும் இந்த வேலையிட ஊழியங்களையும் உங்களை கரத்திலே தருகிறோம். சகோதரர் வாக்கையும் குடும்பத்தாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த இடத்திலே வேலை செய்கிற ஒவ்வொரு உறவுகளையும் குடும்பமாக உங்களை கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. போக்கிலும் வரத்திலும் துணையாக இருக்க ஜெபிக்கிறோம். வாகனங்கள் எல்லா கருவிகளும் சரியாக வேலை செய்யும்படியா எங்களுடைய பாதத்திலே ஒப்படைக்கிறோம். ஆண்டவர் இந்த புதிய நாளிலும் போக்குவரத்துகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்க வேணுமா எங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி சொல்ல இந்த வேளையிலும் மகனை குடும்பமாய் ஒப்படைக்கிறோம். பேர பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். மகளை கொடுக்கிறோம். மருமகளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரை நன்றி சொல்லுகிறோம். தகப்பனே இந்த நேரத்திலும் ஆண்டவரே சுவாமி இந்த வானொலியை கேட்கிறவர்கள் மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள் வானொலியோடு நன்றி ஜபிக்கிறவர்கள் எல்லோரையும் கூட உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஷியாமை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே அவருக்கு சரிகிற சுகம் பலன ஆரோக்கியத்தை கட்டளிட வேண்டுமாய் தாட்சாவோடும் கூட இருக்க வேண்டுமாய் இந்த குடும்பத்தை ஒரு ரட்சிப்பு வர வேண்டுமாய் ஆண்டவரே சுவாமி தாட்சாவுடைய பிள்ளைகளோடும் கூட இருக்க வேண்டுமாய் எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே அவரை பராமரிக்கின்ற டாக்டர்ஸ்மார் நர்ஸ்மார் எல்லோரையும் கூட எங்களை கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சகோதரிகளுமான குடும்பத்திலும் ஒரு ரட்சிப்புக்காய் அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டுமாய் இந்த குடும்பத்திலும் ஆண்டவரே சுவாமி தேவ சமாதானத்துக்காக ஜபிக்கிறோம். நன்றியப்பா. இந்த நாளிலும் வானொலியை கேட்கிறவர்கள் மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள் வானொலியோடு இணைந்து ஜபிக்கிறவர்கள் எல்லோரையும் கரத்திலே தந்து ஜபிக்கிறோம். யோகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த பிள்ளையோடு கூட இருந்து பாடசாலைக்கு போகின்ற நேரங்கள் இந்த விரை வீட்டில இருக்கிற நேரங்கள் எல்லாவற்றிலும் கூட இருந்து பிள்ளை வழிநடத்த வேணுமாய் பாடங்களை கவனமாய் படிக்க நல்ல தேவ ஞானத்துக்காய் நாங்க ஜபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே இந்த நேரத்துல இந்த விண்ணப்பங்கள் வேண்டுதல் எல்லாவற்றையும் கேட்டங்களுக்கா வேண்டும் ஆமேன் என குறைச்ச பல்லுக்காய் நன்றி சொல்லி எல்லாம் பிள்ளையை நாமத்திலே ஜபிக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே ஆமேன். ஆமீன் ஆமீன். இந்த வேளையிலும் எங்களுடன் சௌரி தயா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்போம். அவர்களுக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். புதிய நாளிலும் புதிய நேரத்திலும் இணைந்திருக்கிற அவருக்கு திரும்பவுமாக நாங்கள் கனடாவிலே நேர மாற்றம் 1 மணித்தியாலம் முன்னதாக நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். அந்த வகையில் கத்தர் வழி நடத்துவாராக. சௌரி ஜானட் நிற்கிறீங்களா? ஆமா நான் சொல்லுங்க. சிஸ்டர் தயா இணைந்திருக்கிறா. அவருக்கான ஜெப குறிப்பை கொடுங்களம்மா. சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். இந்த நாட்களிலே அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள் அநேகர். ஆகவே இவர்கள் காக்கப்பட வேண்டும். அங்கு பயத்தோடும் நடுக்கத்தோடும் அங்கு உணவுடையின்றி கஷ்டப்படுகிறார்கள். ரோட்டு வழிய படுத்திருக்கிறார்கள். இப்படியான நிலைமையில இருக்கிற பிள்ளைகள் அங்கு நீங்கள் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அந்த தேசங்களிலே அந்த மக்கள் மத்தியிலே ஒரு இரக்கங்கள் தயவுகள் தேவ தயவுகள் உண்டாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழிநடத்துங்க.
அன்பான பரலோக பிதாவே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் அப்பா. தந்தையே, இந்த நேரத்துக்காக நன்றி தந்தையப்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி ஆண்டவரே அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே சொல்லப்பட்ட விண்ணப்பத்தை தந்தை திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. தகப்பனே அப்பா, இந்த தேசங்களிலே அப்பா, பாதிக்கப்பட்ட தேசங்களில் இருக்கின்ற ஆண்டவரே, பாதிக்கப்பட்டப்பா, உணவில்லாமல் உடைகள் இல்லாமல் இருப்பதற்கு இடம் இல்லாமல் அப்பா தத்தளித்து கொண்டு இருக்கின்ற ஒவ்வொருத்தரையும் அப்பா உங்களை திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. நீங்களே பொறுப்படுங்க, நீங்களே அடைக்கலம் கொடுங்க அப்பா. தந்தையப்பா, இன்றைக்கு இருப்போம் நாளைக்கு இல்லை என்று சொல்ல அளவிலே அப்பா எல்லாரும் கண்ணீரோடு இருக்கிறார்களே என் தந்தையப்பா. ஆண்டவரே அப்பா, இந்த நிலைமைக்கு உட்படுத்துகின்ற மனிதரை நீங்கள் தொடும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. தந்தையே, இவர்களுக்கு இரக்கம் காட்டப்பா. ஆண்டவரே, பிற நாடுகளப்பா இவர்களுக்கு உதவி செய்யப்பா. அப்பா, உதவி செய்கின்ற கரங்களை எழுப்பியப்பா. தந்தையே, இவர்களுக்கான எல்லா தேவைகளையும் சந்தித்து நீங்கள் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, அவர்கள் இருக்கிற இடத்திலே அப்பா நீங்கள் அப்பா சென்று அவர்களை அப்பா பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அவர்களை எல்லா தேவைகளையும் நீங்கள் சந்தித்து கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. தந்தையே, நீங்கள் அப்படியே செய்ய போறதற்காக நன்றி அப்பா. அனைவரையும் தந்தையின் திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து என்னை தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு சூத்திரன். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமென் ஆமென். ஆமீன் ஆமீன். கனடாவின் காலை நேரத்திலும் யூரோப் தேசத்தில் மாலை நேரத்திலும் இலங்கை இந்திய தேசங்களில் இரவு நேரத்திலும் இணைந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். தொகுத்து வழங்கிய சௌரி ஜானட் அவர்களையும், அதே வேளையிலே நிறைவு ஜெபங்களை எடுத்து வந்த சௌரி ஏமி புஷ்பராஜா அவர்களையும் இணைந்து ஜெபித்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இந்த மாதம் வரை இந்த நேரமாக இருக்கும். ஏனென்றால் நேர மாற்றம் கனடாவிலே, அதனாலே இந்த நேரத்துக்காக இணையுங்கள். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் 9:19. நீங்கள் 8 மணிக்கு இணைய முடியும். அந்த வேலையை கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தரை கரத்திலே உங்கள் எல்லோரையும் திரும்பமாக ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் நாளை காலை வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தரை கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். ஆமேன் ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். நாளில் இன்னொரு நேரடி ஒலிபரப்பிலே ஜெபங்களோடு இணைவோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும்